தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இந்த தலைமுறையை சார்ந்த ஜென்சி இளைஞர்கள் எழுப்பிய குரல் இந்த இந்தியாவினுடைய தென்முனையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த எழுச்சி மிகுந்த இளைஞர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்போடும் பெருமையோடும் உற்சாகத்தோடும் வரவேற்கிறோம். நாம் தீயாய் பிறந்த தலைமுறை, நாம் தீண்டினால் பற்றிக்கொள்ளும் நெருப்பு, நாம் தடைகளை உடைத்தெறியும் தைரியம், நாம் தோல்விகளை தாண்டி செல்லுகின்ற சக்தி நாம். நண்பர்களே, நாம் வரலாறை படிக்க வந்தவர்கள் அல்ல, வரலாறு படைக்க வந்தவர்கள். மீண்டும் சொல்லுகின்றேன் நண்பர்களே, நாம் வரலாறை படிக்க வந்தவர்கள் அல்ல, வரலாறை படைக்க வந்தவர்கள். குமரி மாவட்ட இளைஞர்கள் ஏன் திராவிட அரசியலை நோக்கி வர வேண்டும், இதற்காக வர வேண்டும்? Why Kumari youngsters towards Dravidian politics? இந்த கேள்வியோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். நம்முடைய குமரி மண் என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த மண். இது கல்வியின் வரலாறு, இது உழைப்பின் வரலாறு, இது கடலோடும் காற்றோடும் உலகத்தோடு போட்டியிட்டு முன்னேறிய மக்களுடைய வரலாறு. இங்கே நான் ஒரு வரலாற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தோழர்களே. தமிழர் பெருமையின் சின்னமான திருவள்ளுவர் சிலையை முக்கடலில் 3000 அலைகளின் நடுவே 133 அதிகாரங்களை கொண்ட திருக்குறளை 133 அடிகள் உயரமாக உலகம் காணுகின்ற வகையில் உலக பொதுமுறையை தந்த வான்புகழ் வள்ளுவருக்கு வானளவு சிலை தந்த நவீன தமிழகத்தினுடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் 10,000 பிறந்த நாளில் தமிழர் உலகிற்கு அர்ப்பணித்தார் என்பது வரலாறு. ஏன் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவினுடைய தென்முனையிலே வான்புகழ் வள்ளுவருக்கு வானளவு சிலை தந்தார் என்ற கேள்வி ஒரு இளைஞராக என்னுள் எழும்பியது. நண்பர்களை சிந்திக்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் பிரசித்தி பெற்ற சென்னை மெரினா கடற்கரையில் அவர் தன்னுடைய இந்த திட்டத்தை இல்லை வள்ளுவர் சிலையினை அமைத்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியிலே அமைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய தலைவர் தமிழருடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியினுடைய பாரம்பரியமிக்க நம்முடைய குமரி மாவட்டத்தில் இந்த முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் வான்புகழ் வள்ளுவருக்கு வானளவு சிலை தந்தார். அதனால்தான் சொல்லிட்டோம் இளைஞர்களே, நாம் உள்ளவரை அல்ல, இந்த தமிழ் உள்ளவரை, இந்த நவீன தமிழகத்தினுடைய தந்தை தலைவர் கலைஞரை நாம் போற்றி வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டு விரும்புகின்றேன். நண்பர்களே, ஒரு இயக்கம் என்பது ஒரு கட்சி அல்ல, ஒரு தலைமுறையினுடைய எதிர்காலம். அந்த வகையில் தந்தை பெரியார் விதைத்த சுயமரியாதை விதையையும் பேரறிஞர் அண்ணா வளர்த்த சமூக நீதி பாதையையும் முத்தமிழர் கலைஞர் செழுமைப்படுத்திய கொள்கைகளையும் இங்கு மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் முன்னெடுத்து செல்லுகின்றார்கள். அதை சிறிதும் சிதற விடாமல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், கழக இளைஞரணி செயலாளர் என் ஆரோக்கிய இளம் தலைவர் அவர்கள் இன்று என்னை போன்ற இளைஞர்களை எல்லாம் தமிழகம் எங்கும் உங்களை போன்ற இளைஞர்களையும் சேர்த்தே வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். இன்று நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இங்கே கூடியிருக்கின்றதாகவே நான் பார்க்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒரு அரசியல் கட்சியை கடந்த காலங்களிலே எவ்வாறு மதிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அந்த இயக்கம் அல்லது அந்த கட்சி மக்களுடைய நலனுக்காக என்ன போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் என்று ஒரு கேள்வியை வைத்து மதிப்பிடுவார்கள். அல்லது அந்த கட்சி நம்முடைய தமிழ் மண்ணிற்கு எத்தனை பள்ளிக்கூடங்களை உருவாக்கியது என்று கேள்வியை வைப்பார்கள். எத்தனை கல்லூரிகளை உருவாக்கியது, எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது,
சார்ந்த இயக்கங்களை கடந்த காலங்களிலே மக்கள் மதிப்பீட்டு அதுக்கு வாய்ப்பளித்தார். ஆனால் இன்றைய நிலை ஒரு திரைக்கவர்ச்சியினுடைய பிடியில் நம் இளைய தலைமுறை சென்று கொண்டிருப்பது காலம் செய்த கோலமாகவே நான் பார்க்கின்றேன். குறிப்பாக குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நாம் கடல் அலைகளை பார்த்து வளர்ந்தவர்கள் தான், புயலை பார்த்து கூட பயப்படாதவர்கள் தான், உலக நாடுகளுக்கு சென்று சாதனை படைத்த மக்களுடைய வாரிசுகள் தான். நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம், எங்கு எந்த திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த உலகம் வேறு, நம்முடைய பெற்றோர்கள் சந்தித்த சவால்கள் வேறு. ஆனால் இன்று நாம் எதிர்கொள்ளும் உலகம் முற்றிலும் வேறு. இன்று போட்டி கன்னியாகுமரிக்கோ சென்னைக்கும் இடையே அல்ல, தமிழ்நாட்டிற்கும் முன்மைக்கும் இடையே அல்ல. இன்று நம்முடைய போட்டி உலக அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் இருக்கும் ஒரு தகவல் தொழில்நுட்ப வல்லுநருடன், ஜெர்மனியிலே படிக்கின்ற ஒரு மாணவனுடன், சிங்கப்பூரிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலதிபருடன் நாம் குமரி மாவட்ட இளைஞர்கள் போட்டியிட வேண்டிய காலம். அப்படியானால் நமக்கு தேவையான அரசியலை நாம் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்ற காலத்தை சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய நம்பிக்கை எப்போதும் உண்மையின் மீது இருக்கட்டும். நம்முடைய அரசியல் எப்போதுமே மக்களின் நலனுக்கான இந்த திராவிட அரசியலை நோக்கியே இருக்கட்டும். நம்முடைய கனவு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும். நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும். நம்முடைய பார்வை இந்தியாவுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் இளைஞர்களே. அதனால் நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்கின்றேன். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்த இளைஞர்களை எல்லாம் நீங்கள் திராவிட அரசியலை நோக்கி வரவேற்க வேண்டும். இளைஞர்களே, நாளைய தலைமுறை எழுத போகும் உங்கள் வரலாற்றை காண உலகம் காத்துக் கொண்டிருக்கின்றது. குமரி மாவட்டத்தை கோட்டை கோட்டை என்று கோட்டை கட்டி கொண்டிருக்கின்ற துரோக கூட்டங்களை தகர்த்தெறியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படை தளத்திகளாக களத்திலும் சரி, சமூக வலைதளத்திலும் சரி நீங்கள் களமாடுங்கள். திராவிட மாடல் என்பது எதையும் இடிக்காது உருவாக்கும். திராவிட மாடல் என்பது எதையும் சிதைக்காது சீர் செய்யும். திராவிட மாடல் என்பது யாரையும் பிரிக்காது, அனைவரையும் ஒன்று சேர்க்கும். திராவிட மாடல் என்பது யாரையும் தாழ்த்தாது, அனைவரையும் சமமாக நடத்தும். திராவிட மாடல் என்பது யாரையும் புறக்கணிக்காது, தோளோடு தோள் ஒன்றை அரவணைக்கும் என்ற கழக தலைவருடைய பொன்மொழிகளோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வருவோம், மீண்டும் வெல்வோம். வாழ்க தலைவர் கலைஞருடைய புகழ்.